வணக்கம், வெல்கம் டு நாலேஜ் தமிழா யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் பற்றின சீக்ரெட் ட்ரிக்ஸை பற்றி தான் கற்றுத்தர போகிறேன். ஸோ நார்மலி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இப்படி கிளிக் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு இந்த மாதிரி இப்படி கிளிக் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காகவே புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் நம்ம இங்கே கிளிக் பண்ணாமலே டைரெக்டாகவே கொண்டு வரலாம். அதுதான் எப்படி அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஃபாண்ட் சைஸு அதிகப்படுத்திடுறேன், ஃபாண்ட் கலரை மாற்றிக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சில சிம்பிள்ஸை குறித்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. ஸோ முதலாவதாக இந்த ஸ்டார் மார்க், இந்த 8 கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார் மார்க். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு நான் இந்த ஸ்டார் மார்க்கை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டேப் கீயை ப்ரெஸ் பண்ண உடனே அது சிம்பிளாக மாறிடும். பார்த்தீங்களா, மேஜிக்காக இருக்கா? சரி, அடுத்தது ட்ரை பண்ணுவோம். இந்த கிரேட்டர் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அது போல் யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் சிம்பிளை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த டேபை ப்ரெஸ் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ஒரு வகையான புல்லட்டு. அடுத்து ஒரு மைனஸ், அதுக்கப்புறம் ஒரு கிரேட்டர் சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு டேப். இதுவும் ஒரு வகையான புல்லட். சரி, இதுக்கு அடுத்தது ஒரு ஈக்குவல்ஸ் டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு கிரேட்டர் சிம்பிளை டைப் பண்ணுங்கள், மறுபடியும் டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிகிட்டே போங்க. ஸோ இதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டிக் புல்லட்ஸ். சரி, இப்போ புல்லட்ஸ் ஆகிடுச்சு. நம்பரிங்கை பற்றி பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் நம்பரிங்கை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா, முதல்ல ஒரு நம்பரை டைப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது ஆட்டோமேட்டிக் நம்பரிங்கை க்ரியேட் பண்ணும். ஒரு நம்பரை டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்கெட்டை கூட போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணலாம். இதையும் ஒரு வகையான நம்பரிங்கை உருவாக்கும். தென் இந்த ஆல்ஃபபெட்ஸை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ டைப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட்டை போட்டுருவோம், தென் டேப் ப்ரெஸ் பண்ணுவோம், டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ஒரு பிக்சர், உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சரோ ஒரு ஃபோட்டோவோ கூட நீங்கள் புல்லட்டாக மாற்றலாம். அது எப்படி அப்படிங்கிறது காமிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த பிக்சரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சரினுடைய சைஸை குறைச்சிருங்க. இந்த பிக்சரினுடைய சைஸை குறைச்சிருங்க. அதன் பிறகு பக்கத்தில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபாண்ட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆல்மோஸ்ட் அந்த பிக்சரினுடைய ஹைட்டுக்கு தகுந்தாற் போல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு அதே சைஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அதன் பிறகு டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி செஞ்சிங்கன்னா அந்த பிக்சர் புல்லட்டாக மாறிடும்.
ஸோ எல்லாம் ஒரே மேஜிக்காக இருக்குல்ல. சரி, இப்போ நார்மலி நீங்கள் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங்கை வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ரீடிஃபைன்டு புல்லட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது புல்லட் உங்களுக்கு தேவை அப்படின்றப்ப டிஃபைன் நியூ புல்லட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு சில ஃபாண்ட்ஸ் நான் சொல்கிறேன், அதை குறித்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்த வெப்டிங்ஸ். இந்த வெப்டிங்ஸ்குள்ளார பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் புல்லட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த வேர்ல்டு மேப்பை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இது போல் வெப்டிங்ஸ்க்கு அடுத்தது விங்டிங்ஸ்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது. இந்த ஃபாண்ட்லேயும் உங்களுக்கு அதிகப்படியான சிம்பிள்ஸ் கிடைக்கும். தென் விங்டிங்ஸ் 2 இருக்குது, விங்டிங்ஸ் 3 இருக்குது. இது எல்லாத்துலேயுமே கூட உங்களுக்கு ஒரு சில சிம்பிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த சிம்பிள்ஸை நீங்கள் வந்து புல்லட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபாண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இது எல்லா சிஸ்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஃபாண்ட்ஸ் தான். இது நார்மலி எல்லா சிஸ்டத்துலேயும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல டிஃபைன் நியூ புல்லட் வந்து பிக்சர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒர்க் ஆஃப்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி ஓகே பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பண்ணது தான், பட் இது வந்து மெனுக்குள்ளே போய் நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணது, இது வந்து மெனுக்குள்ளே போய் பண்ணது. இந்த புல்லட்டுக்கு வேறு கலர், டெக்ஸ்ட்டுக்கு வேறு கலர் நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதே இடத்துக்கு வந்துடுங்க. டிஃபைன் நியூ புல்லட்டுக்கே வந்துடுங்க. இந்த இடத்துல ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ஃபாண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி செய்கிறதால புல்லட்டினுடைய கலர் மாறுபடும், டெக்ஸ்டினுடைய கலர் மாறுபடும். ஸோ இந்த இடத்து வேறு கலர், இந்த இடத்து வேறு கலர் வரும். சரி, இந்த டுட்டோரியலில் நீங்கள் வந்து புல்லட்ஸ் நம்பரினுடைய சீக்ரெட் ட்ரிக்ஸை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்கள் இதே போல் டுட்டோரியல்ஸை கற்றுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.